மகாபாரதம் கர்ணபருவம். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் நடந்த இறுதிப் போர் மற்றும் கர்ணனின் வீரம். துரோணரின் மறைவுக்குப் பின் கர்ணன் கௌரவப் படையின் தலைமை தளபதியாக முடிசூட்டப்பட்டான். 16ஆம் நாள் போரில் கர்ணன் தனது முழு பலத்தையும் காட்டி பாண்டவப் படையை சிதறடித்தான். சல்லியன் அவனது தேரோட்டியாக இருந்தான். சல்லியன் கர்ணனை புகழ்வதற்கு பதில் அவனைச் சீண்டி அவனது நம்பிக்கையை குறைக்க முயன்றார். 17ஆம் நாள் போர் மகாபாரதத்தின் மிக முக்கியமான போராக அமைந்தது. அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் மோதினர். வானமே இருண்டு போகும் அளவிற்கு அம்புகள் மழை போல பொழிந்தன. கர்ணன் அர்ஜுனனின் தலைக்கு குறிவைத்து நாகாஸ்திரத்தை ஏவினான். ஆனால் கிருஷ்ணர் தனது காலால் தேரை ஒரு அங்குலம் கீழே அமிழ்த்தினார். அம்பு அர்ஜுனனின் தலையை தாக்காமல் அவனது கிரீடத்தை தட்டிச் சென்றது. போரின் ஒரு கட்டத்தில் கர்ணனின் தேர்க்கருவியானது பூமியில் பதிந்தது. இது ஒரு முனிவரின் சாபம். கர்ணன் தனது அஸ்திரங்களை இயக்கும் மந்திரங்களை மறந்தான். அது பரசுராமரின் சாபம். அவன் தேரிலிருந்து கீழே இறங்கி தனது 2 கைகளாலும் தேர்க்கருவியை தூக்க முயன்றான். அர்ஜுனா, தர்மப்படி ஒரு வீரன் நிராயுதபாணியாக இருக்கும்போது அவனை தாக்காதே என்று கர்ணன் வேண்டினான். ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், கர்ணா, திரௌபதியின் துகிலுரிதலின் போதும் அபிமன்யுவை நீங்கள் அனைவரும் சேர்ந்து கொன்ற போதும் உனது தர்மம் எங்கே போனது? இப்போது தர்மம் பேச உனக்கு அருகதை இல்லை. அர்ஜுனா, அம்பை எய் என்று கட்டளையிட்டார். அர்ஜுனன் தனது அஞ்சலிகாஸ்திரத்தை ஏவினான். அது கர்ணனின் தலையை துண்டித்தது. சூரியனின் ஒளி போன்ற ஒரு ஜோதி கர்ணனின் உடலிலிருந்து வெளிப்பட்டு அவனது தந்தை சூரிய பகவானிடம் சென்றது. கர்ணன் ஒரு மாவீரனாக தியாகத்தின் அடையாளமாக மடிந்து வீழ்ந்தான். துரியோதனன் தனது ஆரியர் நண்பனை இழந்து கதறி அழுதான். அவனுக்கு தான் தோற்றுவிட்டது இப்போதுதான் புரியத் தொடங்கியது. அடுத்த பெரிய பருவம் சல்ய பருவம். அங்கேதான் இறுதிப் போர் மற்றும் துரியோதனனின் முடிவு விவரிக்கப்படுகிறது.